நான் உங்கள் சிவா. வெல்கம் டு தமிழ் கதைகள். நான் இங்க சொல்ல போற கதைகள் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம நம்ம தமிழ் கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க, இன்னைக்கு கதைக்கு போகலாம். ஒரு அழகான நாடு. அந்த நாட்டின் மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியோட வாழ்ந்துட்டு வராங்க. அந்த அளவுக்கு அந்த நாட்டோட மன்னர் சீரும் சிறப்புமா ஆட்சியை நடத்திட்டு வராரு. ஒரு நாள் மன்னனோட மனசுல வித்தியாசமான கேள்வி ஒண்ணு உருவாச்சு. தன்னோட வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்து துன்பத்தினாலையும் கஷ்டத்தினாலையும் தன் வாழ்க்கையின் இறுதி கட்டத்தை அடைஞ்ச ஒருத்தனை அதிலிருந்து காப்பாற்றக்கூடிய மந்திரம் ஏதாவது இருக்குமா? அப்படி இருந்தா அது என்னவா இருக்கும் என்பதே அந்த கேள்வி. உடனே மறுநாள் தன்னோட அரசவையை கூட்டி தன் மந்திரிகள் மற்றும் அரசவை அறிஞர்கள் கிட்ட தன் மனசுல இருந்த இந்த கேள்வியை பற்றி சொல்லி அதுக்கான பதில் யார்கிட்டயாவது இருக்கான்னு கேட்டார் மன்னர். ஆனா அங்க இருந்த யாருக்கும் அதற்கான பதில் தெரியவில்லை. என்ன செய்வதுன்னு யோசித்த மன்னர் உடனே தன் நாட்டு மக்கள் கிட்ட இந்த கேள்வியை பற்றி அறிவிக்க சொல்றாரு. அது மட்டும் இல்ல, இதற்கான பதில சொல்றவங்களுக்கு தன் நாட்டின் ஒரு பகுதியை தருவதாகவும் அறிவித்தார் மன்னர். இந்த செய்தியை கேட்டதிலிருந்து தினமும் அறிஞர்கள், புலவர்கள் என நிறைய பேர் அதற்கான விடையை கூற அரண்மனைக்கு வர துவங்குறாங்க. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான மந்திரங்களை சொல்றாங்க. ஆனா மன்னருக்கு எதுவுமே திருப்தியா இல்ல. அவங்க சொன்ன பதில்களை மன்னனோட மனசு ஏனோ ஏத்துக்கல. இப்படியே நாட்கள் போய்கிட்டு இருந்தது. ஒரு நாள் சாதாரண உடையணிந்த ஒரு இளைஞன் மன்னன் கிட்ட இதற்கான மந்திரம் தன்னிடம் இருப்பதாகவும், இதை தெரிஞ்சா யாரா இருந்தாலும் எப்படிப்பட்ட துன்பமா இருந்தாலும் அதிலிருந்து சுலபமாவே மீண்டு விடலாம் என கூறிய அந்த இளைஞன் தான் கொண்டு வந்திருந்த பையிலிருந்து ஒரு மோதிரத்தை எடுத்து மன்னனிடம் கொடுத்து, நீங்க எந்த ஒரு குறையும் இல்லாம நீடூழி வாழணும். ஒருவேளை நீங்க சொன்ன அந்த நிலை உங்களுக்கு ஏற்படுமானால் அன்னைக்கு இந்த மோதிரத்தை திறந்து பாருங்க. அப்போ இந்த மந்திரம் உங்களுக்கு பயன்படும். அது வரைக்கும் நீங்க இதை திறந்து பார்க்க வேண்டாம். அப்படி நீங்க அதிலிருந்து மீண்டு வந்த பிறகு உங்களை நான் சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு உடனே அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். மன்னனுக்கு அந்த இளைஞன் செய்த செயலும் அவன் சொல்லும் ஒரு விதமான நம்பிக்கையையும் எதிர்பார்ப்பையும் தந்தது. உடனே அந்த மோதிரத்தை தன் கைகள்ல அணிஞ்சுக்கிட்டார் மன்னர். இந்த சம்பவத்திற்கு பிறகு மன்னர் இந்த விஷயத்த மறந்தே போயிட்டாரு. சில வருடங்கள் போச்சு. திடீரென பக்கத்து நாட்டு அரசன் போர் தொடுக்க திடீர் தாக்குதலால சுதாரித்துக் கொள்ள முடியாம தோற்று போனார் மன்னர். நாடு, மக்கள், செல்வம் எல்லாத்தையும் இழந்து மன்னர் ரொம்பவே சோர்ந்து போனாரு. தன் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஓடி ஒளிஞ்சு வாழ்வதை நினைச்சு ரொம்பவே கவலை அடைஞ்சார் மன்னர். தன் வாழ்க்கையை முடித்து கொள்ள நினைச்சு அருகில இருந்த மலையின் மேல வேக வேகமா ஏறினார். அதன் உச்சி அடைந்த மன்னர், இறைவா என்ன ஏத்துக்கோங்க என்று சொல்லி வானத்தை நோக்கி இரு கைகளையும் உயர்த்தி விண்ண பார்த்து உரக்க கூறினார். அப்போ அவர் கையில் இருந்த மோதிரம் சூரிய ஒளிப்பட்டு மின்னுவதை பார்த்த மன்னரோட மனசுல அந்த இளைஞன் கூறிய வார்த்தை நினைவுக்கு வந்தது. சற்று யோசித்த மன்னர் உடனே தன் கையில் இருந்த மோதிரத்தை திறந்து பார்த்தாரு. உள்ள சிறிய காகிதம் ஒண்ணு சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. அதனை மிகவும் ஜாக்கிரதையா வெளியில் எடுத்த மன்னர் மெதுவா அதனை பிரித்து பார்க்க அதுல இதுவும் கடந்து போகும் என்ற ஒரே ஒரு வாசகம் மட்டும் எழுதப்பட்டிருந்தது. மன்னனோட மனசுல குழப்பம். ஆழ்ந்த சிந்தனையில மூழ்கி போன மன்னர் மீண்டும் மீண்டும் அந்த வாசகத்தை உச்சரிக்க துவங்கினார். மன்னனோட மனது கொஞ்சம் கொஞ்சமா தெளிவாக துவங்குச்சு. உடனே மலையிலிருந்து கீழே இறங்கிய மன்னர் தன்னோட ஆதரவாளர்களை தேடி கண்டுபிடிக்க துவங்கினார். அருகில் உள்ள கிராமங்களுக்கு போய் இளைஞர்களை ஒன்று திரட்ட துவங்கினார். மன்னனை கண்ட மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. மன்னனை பின்தொடர தொடங்கினாங்க. அனைவரையும் இணைச்சு படையை உருவாக்கினார் மன்னர். அரண்மனையில இருந்த பழைய படை வீரர்களின் ரகசிய ஒத்துழைப்போட எதிர்பாராத சமயத்துல அரண்மனையின் ரகசிய வாயில் வழியாக உள்ளே நுழைஞ்சு எதிரி நாட்டோட மன்னனை அதிரடியா கைது செய்து சிறையில் அடைத்து மீண்டும் மன்னனாக பொறுப்பேற்றார். தங்களோட மன்னர் மீண்டும் ஆட்சிக்கு வந்ததை கண்டு மக்கள் மகிழ்ச்சி அடைந்து நாடு முழுவதும்
கொண்டாட துவங்கினாங்க. ஆட்சிக்கு வந்த மன்னர் உடனடியா தனக்கு மோதிரம் கொடுத்த அந்த இளைஞனை அழைத்து வர சொல்லி உத்தரவிட்டாரு. அரண்மனை முழுவதும் மக்கள் நிரம்பி இருக்க, மனைவி, குழந்தைகள், மந்திரி, சேனைகள் என சூழ்ந்திருக்க, அமர்ந்திருந்த மன்னன் முன்னாடி காவலாளிகள் அந்த இளைஞனை அழைத்து வந்து நிறுத்தினாங்க. மன்னனை பார்த்து வணங்கிய அந்த இளைஞனை அரியணையிலிருந்து இறங்கி வந்து ஆற தழுவி வரவேற்றார் மன்னர். தான் அறிவித்தபடி நாட்டின் ஒரு பகுதியை கொடுப்பதாகவும் கூறினார். உடனே அந்த இளைஞன், மன்னா, நாட்டினை ஆளும் தகுதி கொண்டவர் தாங்கள்தான். எனக்கு எதுவுமே வேண்டாம். நீங்க நலமாயிருந்தாலே மக்கள் அனைவரும் நலமாயிருப்போம். அதுவே எனக்கு போதும் என கூறினான். மன்னர் எவ்வளவோ எடுத்து கூறியும் ஏற்றுக்கொள்ள மறுக்கவே, சரி, நீ எதை வேண்டுமானாலும் என்னிடம் கேள், நான் கண்டிப்பா உனக்கு தருகிறேன் என கூறினார் மன்னர். அதற்கு அந்த இளைஞன் சின்ன புன்னகையோட, மன்னா, உங்களோட அன்பிற்கு ரொம்பவே நன்றி. இப்ப நீங்க வாழ்க்கையோட மிக அதிக மகிழ்ச்சியின் தருணத்துல இருக்கீங்க, உண்மைதானே என கேட்க, ஆமாம், அது உண்மைதான் என்றார் மன்னர். அப்படியானால் அந்த மோதிரத்தின் மறுபகுதியை திறந்து பாருங்கள் என்றான் இளைஞன். சரி என்ற மன்னரும் திறந்து அதிலிருந்து காகிதத்தை பிரித்து படித்தார் மன்னர். அதில் அந்த மந்திர வாசகமான இதுவும் கடந்து போகும் என்ற வாசகம் எழுதியிருந்தது. இதுதான் மன்னா வாழ்க்கை. இந்த நிலையும் மாறக்கூடிய காலம் வரும். எனவே எதிலும் கவனமாகவும் முடிந்தவரை மகிழ்ச்சியாகவும் இருங்க. நான் வருகிறேன் என்று கூறிய இளைஞன் மன்னனை வணங்கிட்டு அரண்மனை வாயில் நோக்கி நடக்க துவங்கினான். கண்களில் நீர் ததும்ப தன் வாழ்க்கையை மீட்டு தந்த அந்த இளைஞன் சென்ற திசையை பார்த்தபடி வணங்கினார் மன்னர். நமக்கு கவலையோ துன்பமோ ஏற்படும் போது நாம ரொம்பவே துவண்டு போறோம். நாம இந்த உலகத்திலே இருப்பதே வீண் என்ற எண்ணம் ஏற்பட துவங்குது. இன்பமும் துன்பமும் ரெண்டுமே இணைந்ததே வாழ்க்கை. எப்படி மகிழ்ச்சியா இருக்கும்போது நாம எதை பத்தியும் கவலைப்படுறது இல்லையோ, யோசிக்கிறது இல்லையோ, அது போல கஷ்டத்துல இருக்கும்போது எதை பத்தியும் யோசிக்க வேண்டியதில்லை. மனசை வேற எண்ணங்கள் நோக்கி திருப்பினாலே போதும். உதாரணமா டிவி பாருங்க, படிங்க, பாட்டு கேளுங்க, குழந்தைங்களோட விளையாடுங்க. உங்க மனசை எப்படி சமாதானப்படுத்த முடியுமோ அது எல்லாத்தையும் முயற்சி செய்யுங்க. ஒரு கட்டத்துல நீங்க உங்க வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது, அட, இதுக்காகவா நாம இவ்வளவு கஷ்டப்பட்டோம்னு உங்களுக்கே தோணும். அப்பவும் ஒண்ணு மட்டும் மறக்காதீங்க, இதுவும் கடந்து போகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு முறை வேறொரு கதையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிவா. மறக்காம நம்ம தமிழ் கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.